முன்னோர் செய்த தருமம் தொடருமா தொடராதன்னா அந்த தொடரிலே விதைக்கப்பட்ட விதைதாய் அந்த மனிதன். எத்தனை கொலை கொலை கொலை! கர்ம செயலின் அரங்கேற்றம். எத்தனை பேர் பேப்பர்ல என் மாட்டை திருடிட்டு போயிட்டான், என் பைக்கை திருடிட்டு போயிட்டான், என் காரை காங்கல. நிறைய பேர் என் பொண்டாட்டியை காங்கலங்க, சில பேர் என் புருஷனை காங்கலங்க. இறைவா இறைவா, ஏன் அவன் இடையிலே செத்து போயிடுவான், இல்ல இவ இடையிலே செத்து போயிடுவா, இவளை கல்யாணம் முடிக்க கூடாது, செத்து போயிடுவான், இவன் தாலியை அறுத்துருவா, இடையில போயிடுவான். இவன் முக்தி பெறுவான், இவன் 101 வயசு வரைக்கும் வாழ்வான், இவனுக்கு கொடுங்க பொண்ண எழுதிய ஜாதகத்துல. இன்னைக்கு இடையில நிறைய பேர் பாடையில போயிட்டு இருக்கான். விதி முடிந்தவர்களுக்கு திதி கொடுப்பதை விட வீதியிலே திரியும் அந்த அனாதைகளுக்கும் முதியோர்களுக்கும் நிதி கொடுப்பது பெரிதியா? அதான் என் தருமா சோத்த போடுறான். நான் சோத்த நிதி கொடு, நிதி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, முடிஞ்சு போச்சு. ஜாதி மதம் பாராதே, உடலை பார்க்காதே, உடையை பார்க்காதே, வேஷத்தை பார்க்காதே, உள்ளத்தை பார். மனிதனை மனிதன் நேசிப்பதே, அன்பு காட்டுவதே முதல் தரும். அந்த விவசாயிகளுக்கு அடி உதையா, அதான் பரிசா? குடியா மெடல் விவசாயிகள் கொடு. விவசாயிகள் இல்லைன்னா அந்த ஒரு தொழில் இந்த உலகத்தில் இயங்கவில்லை என்றால் மற்ற எந்த தொழிலும் இந்த உலகத்தில் இயங்காது. 1000 திட்டங்கள் பெண்களுக்கு போட்டாலும் வரதட்சணை ஒழியும். கல்வி இலவசம் அனைவருக்கும், ஏழையில அத்தனை பேருக்கும். யூகேஜில ஜேதுல இருந்தா முடிக்கிற வரைக்கும் நல்ல படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுக்கணியா, அவர்களுக்கு எவ்வளவு நாளும் செலவழிக்கலாம். அறிவாளி ஞானிகள், அவங்கதான் ஞானிகள். இந்த கர்மம் தர்மம் புண்ணியம் இதெல்லாம் பண்றதுனால நமக்கு என்ன நன்மை நடக்குது, அதெல்லாம் பத்தி சொல்லுங்க ஐயா. ஜெய் மாதாஜ், ஜெய் மாதாஜ், ஜெய் மாதாஜ், ஜெய் அருட்பெருஞ்சோதிஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதிஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி. இந்த உலகத்தை உள்ளத்தை ஆளும் அன்னை சிவசக்திஜி, இந்த உலகத்தை ஆளும் மெஞ்ஞான ஜோதி தெய்வம். இந்த உலகம் இருந்தும் இந்த உலகத்திலே ஒளி என்று ஒன்று பிறக்கவில்லை என்றால் யார் வாழ முடியும் என்று இந்த மனித இனம் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கும் தருணம். கடவுள் கற்சிலைக்குள் இருக்கிறாரா அல்லது விண்ணில் ஒளியாக இருக்கிறார் என்பதை இந்த மனம் அறியும் தருணம். அறிவுள்ள மனிதனுக்கு இந்த உலகத்தையும் உள்ளத்தையும் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் வாழும் அனைவரையும் ஆளும் அந்த தெய்வத்துக்கு கோடான கோடி நன்றி. ஜெய் மாதாஜ். ஐயா, நல்ல இன்றைய மனிதர்கள் என் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள், இந்த மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் அறிய வேண்டிய அற்புதமான ஒரு கருத்து. இந்த உலகத்திலே பல கோடான கோடி உயிர்களை இந்த இறைவன் பிறப்பெடுத்து படைத்து அதிலே மனிதன் என்ற ஒருவன். இங்கே மற்ற உயிரினங்கள் எதுவுமே நாம் உற்று நோக்கினால் அவைகள் இறைக்காக ஒன்றை ஒன்று கொல்லுமே அன்றி தேவையில்லாமல் எந்த உயிரையும் அது கொல்வதில்லை. அப்போ அங்கே பாவம் இல்லை. இறைவனால் படைக்க படைப்பிலே மனிதனை தவிர வேறு எந்த ஒரு மிருகத்துக்கும் அங்க பாவ செயல் இல்லை. அப்போ இங்கே பாவம் செய்தவனாக மனிதன் இருக்கிறான். இறைவன் யார்? இந்த உலகத்தையும் படைத்து இங்கே ஒவ்வொரு உயிர்களையும் படைத்து இயற்கை படைத்து விதையாகி இந்த உலகத்தை கருவாகி உருவாக்கிய ஒரு கடவுள். அவர் கொடுக்காமல் எதுவும் நமக்கு கிடைக்குமா? அப்ப இந்த மனிதன் தீமைகள் செய்வான், நன்மையும் செய்வான். அப்படி என்று இறையாண்மை நீதி, இறைவனின் போதனைகள், ஆதியிலே தோன்றிய ஆன்மீக ஞானிகள் 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 உலகெங்கும் தோன்றினார்கள். இந்த ஞானிகள்
அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலே அதிகம் என்று சொல்லலாம். ஞானம் பிறக்கும் பூமி இல்லையா இது. ஞானிகள் அவர்கள் மூலம் இயேசுநாதர், புத்தர், நபிகள் நாயகம், அறிஞர்கள், பேரறிஞர் அண்ணா, காமராஜர், இப்படி பொதுநலவாய், இப்படி பல பேர் மூலமாக இறைவன் இந்த ஆன்மீகத்தை போதித்து இருக்கிறார். அந்த போதனையிலே மனிதா கருமம் செய், கருமம் செய்யாதிரு. இந்த மனிதனுக்கு பிறப்பு இறப்பு ஒரு முறையே, மறுமுறை இல்லை. மாண்டு போனவன் மீண்டும் பிறப்பதில்லை. இறைவனுக்கு நிகரானவன் மனிதன் அல்ல. அனுதினம் காக்கும் அருட்பெருஞ்சோதிய கடவுள் இறைவனுக்கு நிகரானவன் மனிதன் அல்ல. மனிதனாக பிறக்கிறான், இறை அருளை பெறுகிறான், அவன் ஆன்மீக ஞானி என்ற ஒரு பட்டத்தை பெறுகிறான். அவர்களையும் நாம் சாமியாக வணங்குகிறோம் என்று அவர் மூலமாக போதிக்கப்படுகிறது. தீமைனா என்ன, நன்மைனா என்ன அப்படிங்கும்போது இந்த மனிதன் மட்டும் பிறப்பு இறப்பு மனிதனுக்கு இலக்கு, இடையில் இறப்பதோ பாவத்தின் கணக்கு, அவனை தொடர்வதோ தருமம் கருமம் பாவம் சாபம் என்றும் 3-4 கணக்கு. இதை நம்மால் அறிய முடியுமா, புரிய முடியுமா, தெளிவு பெற முடியுமானா இது விடாது துரத்தும் ஒரு கருப்பு. எந்த ஜோசியக்காரனாலையும் சொல்ல முடியாது, எவனாலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அது ஒரு மாயை, மீண்டும் மீண்டும் இந்த மனதை குழப்பும். நாம எங்க போனாலும் அதற்கு தீர்வு கிடையாது. இதற்கு காரணம் ஆதியிலே இறைவனால் எழுதப்பட்ட தலை விதி. உன் பிறப்பிலே முன்னோர் செய்த தருமம் தொடருமா, தொடராதன்னா அந்த தொடரிலே விதைக்கப்பட்ட விதைதாய் அந்த மனிதன். இங்கே கர்மமும் இருக்கலாம், பாவமும் இருக்கலாம், தர்மமும் இருக்கலாம், சாபமும் இருக்கலாம். யார் அவர்கள் செய்த பொட்டான் விதைய அந்த கணிப்பிலே நீ பிறந்த பிறகு உன் தலை விதி, அதுதான் உனக்கு வழி. வேற வழி நீ மாறவே முடியாது, எழுதப்பட்டு விட்டது. அதை மாற்ற யாரால் முடியும்? அப்போ இதை கணிக்க எந்த ஜோசியக்காரனும் சொல்ல முடியாது. ஆனா இனிமேல் இந்த சாதம் எழுதுறவெல்லாம் உன்னை கண்டிப்பா ஒரு இதை பதிவு செய்யணும். பிறப்பு என்று ஒன்று போட்டால் அங்கே இவன் இறப்பு எப்போம் என்று அங்கே எழுதப்பட வேண்டும். பிறப்புன்னு போட்டா இவன் இறப்பு எப்பம், இவனுக்கு முக்தியா அல்லது இடையில பாடையா, எதனால் இவன் இறக்கிறான் என்பது நமக்கு முன்கூட்டியே தெரிந்துவிட்டால் எப்படி இருக்கும்? ஐயா அவன் இடையிலே செத்து போயிடுவான், இல்லை இவன் இடையிலே செத்து போயிடுவா, இவளை கல்யாணம் முடிக்க கூடாது, செத்து போயிடுவான், இவன் தாலியை அறுத்துருவா, இடையில போயிடுவான், இவன் முக்தி பெறுவான், இவன் 101 வயசு வரைக்கும் வாழ்வான், இவனுக்கு கொடுங்க பொண்ண எழுதிய ஜாதகத்துல. இன்னைக்கு இடையில நிறைய பேர் பாடையில போயிட்டு இருக்கான். இறைவன் விதித்த நீதியை, அந்த விதியை இந்த ஜோசியக்காரன்ல இருந்து பரிகாரம் பண்ற வரைக்கும் இந்த ஆன்மீகத்தை குளிதோண்டி புதைத்து விட்டு சூனியத்தை பரப்பி கொண்டு இருக்கிறான். தலை விதி முடிஞ்சு போச்சியா. இன்னைக்கு விதி முடிந்தவனுக்கு திதி கொடுத்துட்டு இருக்கான் ஐயா. அப்படி திதி கொடுப்பதை விட இவர்கள் விதி முடிந்தவர்களுக்கு திதி கொடுப்பதை விட வீதியிலே திரியும் அந்த அனாதைகளுக்கும் முதியோர்களுக்கும் நிதி கொடுப்பது பெரியதியா. அதான் ஐயா தருமான். சோத்த போடுதான் நான் சோத்த, நிதி கொடு. திதி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, முடிஞ்சு போச்சு. அதை சொல்ல எவனாலையா முடியும்? அப்போ நாம் பெற்றோர்கள் சேர்த்து வைக்கும், பெற்றோர்கள் அவரவர்கள் செய்யும் நன்மை தீமே அவரவர்களுக்கே, அவரவர்கள் பிறப்புக்கன்றி வேறொருவருக்கு அல்ல. நீ கொடுக்கும் விதைக்கும் இந்த தருமம் குறையாது, விதைக்க விதைக்க குறையாது, விதைக்காமல் நிறைவு பெறாது. ஒரு தர்மங்கிறது நிறைய நிறைவு பெறணும். நிறைவு பெற்றுவிட்டால் எடுக்க எடுக்க குறையாது.
அவரவர்கள் கொடுக்கும் விதைக்கும் தர்மம் அவரவர்களுக்கே, அவரவர்கள் பிறப்புக்கே. அது சொத்தா இருந்தாலும் சரி, அது தர்மமாக இருந்தாலும் சரி, அது கர்மமாக இருந்தாலும் சரி, அது சாபமாக இருந்தாலும் தொடரும். அவனை வாழவும் வைக்கும், வீதிக்கும் அனுப்பும், பைத்தியக்காரன் ஆக்கும், கைகால்கள் செயலிழந்து விடும். இன்னும் எத்தனை அறிய முடியுமா? எவனாலும் சொல்ல முடியுமா? இறைவன் விதித்த நீதி, இறையாண்மையின் போதனை, நீ எப்படி வாழ வேண்டும். இந்த உண்மை, இன்னைக்கு உண்மை இருக்கா உள்ளத்துல? உண்மையோடு வாழுன்னு இறைவன் சொல்றாரு. உண்மை இருக்கா இன்னைக்கு? கருமம்னா என்ன? மனிதனை மனிதன் நேசிப்பதே, அன்பு காட்டுவதே முதல் தர்மம், ஃபர்ஸ்ட் தர்மம். ஜாதி மதம் பாராதே, உடலை பார்க்காதே, உடையை பார்க்காதே, வேஷத்தை பார்க்காதே, உள்ளத்தை பார். மனிதனை மனிதன் நேசிப்பதே, அன்பு காட்டுவதே முதல் தர்மம். மனிதனை நேசிக்கிறவன் இறைவனை பூஜிக்கிறான். தானும் வாழ வேண்டும், நீனும் வாழ வேண்டும். இந்த பூமியிலே சந்தோஷமாக, ஆனந்தமாக, குடும்பம், குழந்தை, பிள்ளைகள், பங்களா, காரு, வீடு, தோட்டம், துறவுன்னு சந்தோஷமாக வாழ வேண்டும். தானும் வாழ வேண்டும். தன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைக்க வேண்டும். உன் உற்றார், உறவினர், பெற்றோர், சகோதரர்கள், நீ வசதி வாய்ப்பு வந்துவிட்டால் நீ 100 கடை 200 கடை வைக்கிறது பெரியதல்ல. கடையை வச்சுக்கிட்டு இருக்கான் ஐயா, கர்மத்தை செய்யாம பணத்தை குமிச்சுக்கிட்டு இருக்கான். தானும் வாழ வேண்டும், தன்னை சார்ந்தவர்களை வாழ வைக்க வேண்டும், மற்றவர்கள் வாழ வழிகாட்ட வேண்டும். நீ செய்யற தொழில ஏதோ அந்த தொழிலை அவளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் அடுத்த தனியாக நிறுவனம் நடத்தி அவன் பிழைத்துக்கொள்ள, இப்படி ஒருவருக்கு ஒருவர் அந்த தொழிலை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ மற்றவர்கள் வாழ வழி விட வேண்டும், அடுத்தால வாழ வைக்க வேண்டும், மற்றவரை வழி விடணும். நீ ஓரளவு பொருளாதாரம் நிறைஞ்சு போச்சு, பணம் நிறைஞ்சு போச்சு, பணம் நிறைஞ்சு போய் நீ தர்மம் செய்யாம இருந்தாலே அதே பாவத்தின் கணக்கு. நீ நிரந்தரமா வச்சு அந்த பணத்தை வச்சு ஆள போறியா? பணம் எதுக்குயா? இந்த பணம் என்பது எதற்கென்று ஒன்று சிந்தித்தால் அதன் மேல் உனக்கு பேராசை வராது. ஆசை இருக்கும், பேராசை இருக்காது. இதற்கு குமிச்சு குமிச்சு வச்சிருக்கான் கோடி கோடியா, கோடி கோடியா, கோடி கோடியா தங்கமும் பணமும். ஏன் அதை அந்த ஏழைகளுக்கு கொடுக்க மனம் வருகிறதா? இல்லையே. அப்ப என்ன ஆன்மீகம், என்ன தர்மம்? இறைவன் போதனையை யார் மதிச்சா? கர்மம் என்பது உயிர் கொலை, பிறருக்கு நன்மை அனைத்தும் செய்வது, நேசிக்கிறவன் மற்றவர்கள் வாழி விட வேண்டும். செய்யும் தொழில் எத்தொழிலோ அத்தொழில் உனக்கு தெய்வம், அதில் உன் திறமையை காட்ட வேண்டும். தரம் ஒன்றே நிரந்தர பொருளாதாரத்தை கொடுக்கும். தரம் இல்லை என்றால் உன் பொருளும் போச்சு, உன் பொருளாதாரம் போச்சு, பிற பிளாட்பாரம் தான். தரம் ஒன்று இருந்த வியாபாரம், செய்யும் தொழிலையும் தர்மம் இருக்கணும், கிடைக்கிற லாபத்திலையும் தர்மம் இருக்கணும். தர்மம் எங்கே போச்சு? தர்மம் இல்லை. இன்றைக்கு கர்மம், பாவம், சாபம் மனிதனை சூழ்ந்து கொண்டது. அதன் விளைவுதான் இன்றைக்கு பாவச் செயல்கள், தீய செயல்களின் அரங்கேற்றம் அன்று போட்ட விதையால் இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. தர்மம், கருமம், உயிர் கொலை. மனிதனை கொல்வது முதல் இந்த உலகத்திலே பல உயிர்களை 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 இறைவனை உள்ளத்தில் பூஜிக்க வேண்டும், உயிர்களை நேசிக்க வேண்டும். அதுபோல தர்மத்தோடு இந்த மண்ணில் பிறக்கும் மக்கள் தர்மத்தோடு வாழ்ந்தால் எந்நாளும் உங்களுக்கு பொன்னாளாக இருக்கும். கர்மத்தோடும் பாவத்தோடும் சாபத்தோடு வாழ்ந்தால் நம் வாழ்க்கையெல்லாம் நரகமாகிவிடும், இருப்பதும் இல்லாமல் போய்விடும். பிற வீதிதான். கோடிகள் பல வந்தாலும் கொண்ட கொள்கையும் மனித தர்மமும் மனசாட்சியும் இருந்தால் கோடிகள் நிலைக்கும், நிலைச்சுக்கிட்டே இருக்கும். மனித தர்மம் இருந்தால் நீ கேடியாகி கோடிகள் சேர்த்து வைத்துட்டு போனால் ஓடிவிடும் கோடிகள்.
இதுக்கு முன்னால கூட ஒரு நடிகர்களை பற்றி பேசியிருக்கும் போது நிறைய படங்கள் பாருங்க. இப்ப சமீபத்துல பேப்பர்ல பார்த்தேன். இன்னைக்கு பாலாபிஷேகம் பண்றாங்க ஐயா சினிமா தியேட்டர்ல. இன்னும் கொஞ்ச நாள் ஓடிடி தளம் விரிவானால் அங்கே படம் ஓட ஆரம்பிச்சா திரையை மூடணுங்காங்க திரையர உரிமையாளர்கள். திரை உரிமையாளர்களை திரையை அரங்கை மூடிவிட்டால் இந்த ஹீரோக்களுக்கு பாலாபிஷேகம் எங்க இருந்தியா பண்ணுவாங்க கேக்குறேன். ஏன்னா அப்படி இருக்கு இன்றைக்கு நிலைமை. ஒரு மாசம் ஓடுறதே பெருசு. படம் ஓடுனா தான் இவிய ஹீரோ, ஓடாட்டா என்ன என்னய்யா ஹீரோ ஹீரோ. தர்மம் இல்லையா இன்னைக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா இன்றைக்கு வாழ்ற கோடி ஈஸ்வரர்களா நினைத்தால் இந்த கோடியிலே வாழும் அந்த ஏழை ஈஸ்வரர்களை காப்பாற்றலாம் ஐயா. கொண்டு போடுதான் ஐயா திருப்பதியில உண்டியல்ல கொண்டு அங்கேயா கொண்டு ஆண்ட உண்டியல் போடு, அதற்கு ஒரு அளவு உண்டு. தர்மம் இல்லை. அப்போ கருமம் பாவம் சாபம் தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இன்று மனிதனை. தர்மம் வளரவில்லை. ஒழிக்க வேண்டியதை ஒழிச்சா தானையா நாட்டுல கொலை கொள்ளை கடத்தல் கற்பொழி இதை ஒழித்து விட்டால் கருமம் பாவம் சாபம் இந்த மனித இனத்தை தொடராது. ஊனப்பிறப்பு இருக்காது, ஊன மனம் இருக்காது. நல்ல அறிவுள்ள ஞான குழந்தைகள் பிறக்கும். இந்த நாட்டை ஆளும் மக்களுக்கு வழிகாட்டியாக வருவார்கள். மனித அன்போடு வாழ்வார்கள். இன்னைக்கு என்ன இருக்கு? அதனால மனிதன் நிரந்தரமாக இந்த பூமியிலே வாழ நினைத்தாலும் வாழ முடியாது, சாக நினைத்தாலும் சாக முடியாது. செத்துருன்னு நானே நினைச்சிருக்கேன் நிறைய தடவை. பெரிய இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட போனா நல்லதுன்னு தான் நினைக்கேன். எங்கே நிம்மதினா மனுஷனுக்கு செத்த பிறகுதான் நிம்மதிங்க. அப்படி சாவு நினைச்சாலும் வரமாட்டக்க. தலை விதி. நீ சாமியா வந்தானே, நீ ஞானியா வாழ்ந்தானோ, பாவியா வாழ்ந்தானே, எல்லாரும் இந்த மண்ணுக்குள். இதிலே முக்தியும் உண்டு, இடையிலே பாடையும் உண்டு. பாவங்கள் சாபங்கள் கர்மங்கள் நம்மை தொடரும் போது வீழ்த்திவிடும், இடையிலே நம்மளை வீழ்த்திவிடும். இது யாராலும் சொல்ல முடியாது. எத்தனை சோசைக்காரன் அவனுக்கே தெரியல நம்ம எப்போ சாவணும். எத்தனை பேரையா செத்துக்கிட்டு இருக்கான், இன்னுமா அறியலை நீங்க? அவன் உயிருக்கு அனுப்பி அவனால கண்டுபிடிக்க முடியல. உண்மையான ஆன்மீகம் வளர வேண்டும். ஆண்டவனை வணங்க வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும். அது மாதிரி இந்த பூமியிலே நிறைய ஆலயங்கள் இருந்தாலும் மற்ற ஆலயங்கள்லாம் வெறும் பரிகார ஸ்தலம் ஐயா. நல்ல பரிகாரம் தான். பிணமான முன்னோருக்கு சோறு கொடுத்துக்கிட்டு இருக்கான். சோறு சோறு சோறு. அவனே எனக்கு சோறே வேண்டாம்பா, என் வயதும் 90 ஆகிவிட்டது, இவ்வளவு நாளும் நல்லா உன்று தின்று வாழ்ந்தேன் வளர்ந்தேன் வாலியமாக இருந்தேன், இன்று வயதாகி செத்து என் குடல் ஒட்டி விட்டது, அங்கே இனி எனக்கு சோறு வேண்டாம், நான் சொர்க்கத்துக்கு போறேன்னு போனதுக்கு அப்புறம் சோறு கொடுக்கலாம். செத்து போனவன் நம்பியே ஏமாத்தி பொழைச்சிக்கிட்டு இருக்க எவ்வளவு பேருக்கு சூனியவாதிகள். போகும்போது உடலை அதுபோல் இந்த உடலிலே நாம் பிறந்தவுடன் முதலிலே எதை நினைக்கிறோம்? நினைக்குமா இந்த மனம்? ஏதாவது நினைக்குமா ஐயா? பிறந்த உடனே குழந்தையா இருக்கும்போது பசி 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 அது ஒன்று தூண்டப்படுகிறது. ஆதியிலே பிறந்தவுடன் இந்த உடலிலே, இந்த பாடியிலே, இந்த சரீரத்திலே அந்த குழந்தை தாய் 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த குழந்தைக்கு பசி என்று ஒன்று தூண்டப்படும். அந்த பசிக்கு பால் கொடுக்கவில்லை என்றால் குழந்தை இறந்துவிடும். குழந்தை இருக்குமா உயிரோட? இருக்காது. அப்ப அந்த தாய் அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்குறா. ஃபர்ஸ்ட்ல பாலை கொடுக்குறா, பாலை கொடுத்து கூழை கொடுக்குறா, அடுத்தால இட்லியை கொடுக்குறா, சோத்தை கொடுக்குறா, அடுத்தால புரோட்டாவை கொடுக்குறா, பூரியை கொடுக்குறா, கேஸ் கொடுத்து 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 இந்த சதை வளர்கிறது, பசி எடுக்கிறது.
எடுக்க எடுக்க ஒரு இட்லி தின்ன 2 இட்லி போகுது, 3 இட்லி போகுது, 4 இட்லி, 10 இட்லி, 15 இட்லி உள்ள போகுது. இந்த குடல் எடுக்க எடுக்க உடல் வளருது. அடுத்து வயதான பெண், இந்த உடல் சுருங்குகிறது. என்று தூண்டப்படுகிறதோ அன்றிலிருந்து நம் உடல் வளர்கிறது. பசி என்று அடங்கி விட்டதோ அன்றிலிருந்து நம் உயிர் போகிறது. இதுதான் கணக்கு. வயதான பின் குடல் இயக்கம் சுருங்கி உணவை நிறுத்தி ஆஃப் ஆயிரும். முடிந்து விட்டது உன் கணக்கு. இப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலே நமக்கு தேவை உயிர் வாழ உணவு. ஆத்மா சோத்துல இருக்கு, நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கு. இன்னும் இந்த நாட்டிலே ஜனத்தொகை பெருக 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 உணவு வேண்டும். உணவு இல்லை என்றால் இந்த மனித இனம் இந்த பூமியிலே வாழ முடியாது. ஒரு நேரம் சோறு திங்கனாலே எனக்கு எப்படியோ இருக்குங்க. 3 நேரம் தின்னுட்டு 2 நேரம் டீ, வடை, போண்டா, பன்னு, எத்தனை தீவனம் திங்கும். அத்தனையும் கிடைக்கவில்லை என்றால் நம் தோழர்கள் விவசாயிகள், அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் நாம் சோறு உண்ண முடியுமா? விவசாயிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். விவசாயி விளைய வைப்பவர்கள், பயிர் செய்பவர்கள், அவர்கள்தான் நிர்ணயிக்க வேண்டும் சட்டத்தை. ஏசி ரூம்புக்குள்ள இருந்துட்டு அதிகாரிங்கிற பேர்ல என்னையா சட்டம்? மக்கள் சட்டையா? இந்த நாட்டு மக்களுக்கே உயிர் காக்கும் தோழர்கள், அவர்களை துன்புறுத்தக்கூடாது, துயரப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு விளையாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, விளையாட்டு வீரர்கள் எங்கேயாவது ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அங்க விருந்து சாப்பாடு, பரிசு, பணம். ஆனா அந்த விவசாயிகளுக்கு அடி உதையா? அதான் பரிசா? குடியா மெடல்? விவசாயிகள் கொடு. விவசாயிகள் இல்லைன்னா அந்த ஒரு தொழில் இந்த உலகத்தில் இயங்கவில்லை என்றால் மற்ற எந்த தொழிலும் இந்த உலகத்தில் இயங்காது. இன்னைக்கு விவசாய நிலத்தை அழிக்கிறதுக்கும் வரி போடுறதுக்கும் வந்திருக்காங்க அரசியல்வாதிகள். மக்கள் போராட்டம் பண்ணுனா இந்த மக்களால் நிச்சயிக்கப்பட்டவன் தானே அரசியல்வாதி. மக்கள் வெறுத்து விட்டா ஓட்டே உழாது. பிறகு நல்ல நோட்டை கொடுத்துருக்காங்களா என் நாட்டுல? பஞ்சர் ஆகி போகுதுயா ரூபா நோட்டு, நல்ல நோட்டா கொடுங்க ஐயா. இப்படி எல்லாம் பல இதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், தீமைகள் ஒழிய வேண்டும். அப்போ இந்த மனிதனை இந்த கருமம், பாவம், சாபம் தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும். தீமைகளை ஒழிக்க வேண்டும். தீமைகளை ஒழிச்சிட்டாலே பாவம் இருக்காது. தீமைகளை ஒழிக்க வேண்டும், பாவிகளை அழிக்க வேண்டும். அழிச்சாத்தான் அந்த உலகத்துல மனித தர்மமே பிறக்கும். இன்னைக்கு இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு உயிர்களும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சூரிய பகவானையும் அன்னை பௌர்ணமி ஒளியையும் கண்டவுடன் ஆனந்தம் கொள்கிறது, சந்தோஷப்படுகிறது. ஒவ்வொரு உயிரும். இந்த இயற்கைக்கு இதயம் உண்டா? அறிவு உண்டா? இயற்கைக்கு ஒரு வயிறு 2 ஒண்ணு கிடையாதுயா. இதயம், மூளை இருக்க வேண்டும், அறிவு இருக்கும். அது இல்லாததுக்கெல்லாம் அறிவு இருக்காது. அதுபோல இதயம் இல்லாத, அறிவு இல்லாத, உணர்வு, அதனுள்ள நரம்புகள் உணர்வு. அந்த உணர்வு ஒன்றால் இறைவனின் முகம் கண்டு தலை வணங்கி முகம் மலர்கிறது இந்த இயற்கை. அடுத்தால இமயம், இதயம் இல்லாத இமயம் சொல்லலாம். இதயத்துக்கு இமயம் இருக்கா? அது ஒரு பனிமலை. மழை பெய்யாவிட்டாலும் அங்கு தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும் கங்கையாக. இதயம் இல்லாத இமயம் கூட இறைவனின் முகம் கண்டு தலை வணங்கி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது இமயம். அவன் ஒளி படவில்லை என்றால் அங்கே உருகுமா? இந்த மண்ணிலே பிறக்கும் மற்ற உயிர்கள், மிருகங்கள், பறவைகள் வரை காலை விடிந்தவுடன் ஒவ்வொரு உயிரினமும் எழுந்து ஆனந்த கூத்தாடுகிறது, சந்தோஷப்படுகிறது.
மயில் விற்கிறது ஒளியை கண்டவுடன். விடிந்தபின் மிருகங்கள் கூட தூங்காது, இறை தேட புறப்பட்டு விடும். பறவைகள் மாலை அடையும் போது ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனித வாழ்க்கையில் விடியல் பிறக்கவில்லை, தீமைகள் ஒழியவில்லை. தீமைகளை ஒழிக்க வேண்டும். தீமைகளை ஒழிக்கக்கூடிய நல்ல அரசியல் பொதுநலவாதிகளை தேர்ந்தெடுங்க ஐயா. ரூபா நோட்டுக்கு ஓட்டு போட்டாலே பாவம் ஐயா. உங்ககிட்ட லஞ்சத்தை கொடுத்து நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல என்ன ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்காம ஐயா இருக்காங்க? லஞ்சம் கொடுத்தாலே அவன் ஒரு பாவியா அப்படின்னு நினைச்சுக்கிடுங்க. எவன் ஒருவன் நம்ம பதவிக்கு வரணும், இந்த மக்களுக்கு ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுத்துட்டாலே அப்பவுமே அவன் ஒரு பாவி. அவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள். இல்லைன்னா சுயேட்சை தேர்ந்தெடுங்கள் ஐயா. சட்டமன்ற தேர்தல்னாலும் சரி, இப்ப நடக்கிற பாராளுமன்ற தேர்தல்னாலும் சரி, சுயேட்சைகள். அவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை முதல்வராக்குங்கள் ஐயா. இருக்கவனே அரசியல்வாதி இருக்க இருக்க சாமி ஆயிட்டாயா. அந்த அரசியல்வாதி எல்லாம் ஆண்டவனை பாவி ஆக்கிட்டாயா. அரசியல்வாதி என்ன சாமியா? கூலி இல்லாமையா அங்க வேலை பார்த்தாங்க? ஆன்மீகம் எங்கும் அரசு, ஆண்டவனுடைய முத்திரை பதிக்க வேண்டும். ஆன்மீகம் அரசு உண்டு, அரசுதான் ஆன்மீகம். அன்று நம்ம நாட்டிலே சொல்லலையா ஞானி, பெரிய ஞானி அவரெல்லாம். எப்பேற்பட்ட ஞானிகள் வாழ்ந்த பூமி ஐயா இந்த நாடு. பசும்பொன் தேவர் திருமகன், முத்துராமலிங்க தேவர்னு சொல்லுவாங்க. முத்துராமலிங்க தேவர், பசும்பொன் தேவர் திருமகன். அந்த திருன்னு ஒண்ணு வந்துட்டாலே அவரு சச்சாதி, அந்த இறைவனுடைய அருளை அன்பை பெற்றவர், மக்களுக்காக வாழ்பவர். பசும்பொன் தேவர் திருமகன் தன் சொத்தை பூரா ஏழைகளுக்கு கொடுத்தார். கடைசி வரை அந்த உண்மையான ஆன்மீக ஞானத்தோடு முன்னாலே எழுதப்பட்டது அவர். ஆனா இன்னைக்கு அவரை பூரா என்ன பண்ணிட்டாங்க, நல்ல மக்கள் தலைவரை பூரா சாதி தலைவர் ஆக்கிட்டாங்க. அவர் என்ன சொன்னார், தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்றார். ஆன்மீகத்துக்கோ அரசுக்கோ துரோகம் எவன் செஞ்சாலும் அவர் அங்க நெருப்பாகி விடுவார். அப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக ஞானி அவர், புனிதர். அந்த புனிதரையும் இன்று ஆன்மீக ஞானி தெய்வமாக வணங்குகிறோம், தவறில்லை. இப்படி தனக்காக பொது சொத்தை கொள்ளையடிக்க அரசியல்வாதி பூரா அன்னைக்கு பெரிய சாமி ஆயிட்டான். பொது சொத்தை கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் சாமியாக்கி விட்டான். ஆண்டவன் அந்த விதித்த விதியை, நீதியை, போதனையை, மனித தர்மத்தை மனிதன் மறந்து வாழ்கிறான். மனிதனை ஆன்மீகம் என்று ஏமாற்றி தன் வலைக்குள், சூழ்ச்சிக்குள் சிக்க வைத்து விட்டான். பரிகாரம் என்று ஒன்றை செய்ய சொல்லி அந்த ஆண்டவனை வணங்குவதை தடை செய்து கொண்டிருக்கிறான். பிறப்பு இறப்பு மனிதனுக்கு இலக்கியா, முடிஞ்சு போச்சு. பிறகு மண்ணுக்கு உரம்தான். உன் உடம்பில் உயிர் உள்ளவரை இந்த உலகமே உனக்கு சொந்தம். பந்தம், உறவு, தொடர்பு. உயிர் போனவின் உறவும் இல்லை, தொடர்பும் இல்லை, பந்தமும் இல்லை, நாடும் இல்லை, வீடும் இல்லை, சுடுகாடும் இல்லை, உனக்கு மயிரளவுடுங்க சொந்தம் இல்லை எதுவும். அடுத்தால பிணமான முன்னோரை கும்பிடு, முன்னோரை கும்பிடு, முன்னோரை கும்பிடு. மனிதன் என்ன தெய்வமா? மாண்டு போனவின் இந்த மனம் பிணம் பேசுமா? பேசாத ஒன்றை பேசுகிறது என்று சொல்லி பரிகாரம் என்று உங்க முன்னோர் அதை கேட்காரு, உங்க மாமனார் கேட்காரு, மாமியார் கேட்காரு, உங்க அம்மா கேட்கா, உங்க அப்பன் கேட்கான், உன் மவன் கேட்கான். என்னத்தையே கேட்காவ, சோத்தை கேட்காவ, எங்களுக்கு நோட்டை கொடுக்க சொல்லுதாவ. மாண்டு போனவனை கடவுள் ஆக்காதீர்கள், தெய்வம் ஆக்காதீர்கள், இறைவனை வணங்குங்கள். பிணமான முன்னோர்களுக்கு நீங்கள் திதி கொடுத்து உணவு கொடுப்பதை விட பின்னாளில் பிறக்கும் வாரிசுகள் உயிர் வாழ விளை நிலம் காப்பது பெரியது. இன்னைக்கு தரிசி நிலத்தை விளை நிலமாக்குதாங்களாம், இங்க விளை நிலத்தை அழிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். என்ன
மனிதன் வாழப் பிறந்தவன், ஆளப் பிறந்தவன், அனுபவிக்கப் பிறந்தவன். நிரந்தர உயிருக்கோ சொந்தக்காரன் அல்ல. ஆளாவிட்டாலும் மக்களை நல்ல வாழ வைக்க வேண்டும். எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். ஜெய் மாதாஜி, ஜெய் மாதாஜி, ஜெய் ஜெய் அருட்பெருஞ்சோதிஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அண்ணாமலையார்ஜி, உண்ணாமலை அம்மைஜி. எல்லோர் உள்ளத்திலும் இறைவன் மனசாட்சியாக இருக்கிறார். மனசாட்சியாக இருக்கிறார். அதுதான் உனக்கு முதல் சாமி. உன்னை மனசாட்சியோடு வழி நடத்துவதற்கு அந்த சாமி தேவை. மனசாட்சியோடு வாழ்ந்தால் நீயும் ஒரு சாமிதான். மனசாட்சி இல்லாதவன் பாவி. பாவியானவன் சாமியாக வேண்டும். இப்ப பாவியா வாழ்ந்துட்டு இருக்கானு இல்லையா, அவனை புற சாமி ஆகணும். லஞ்சம் கிஞ்சம் வாங்காம அவரவர்கள் கடமையை கண்ணியம் கட்டுக்காடு என்பது போல அவர்கள் கடமையை செய்தால் எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காணலாம். God bless you. இறைவன் அருள்.